ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு உங்க பிள்ளையோ, இல்ல உங்க கணவரோ, உங்க குடும்பமோ உங்கள விட்டு தூரமா இருக்காங்க. இல்ல நீங்க வெளியூர்ல வேலை செய்றீங்க. அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்திருக்கீங்க. அ இல்ல உங்க பிள்ளை வந்து வெளியூர்ல படிக்க போயிருக்காங்க. நீங்க இங்க தனிமையில இருக்கீங்க. எப்படி இருக்கானோ? என்ன பண்றானோ? சாப்பிட்டானோ? ஆரோக்கியமா இருக்கானோ? அப்படிலாம் நினைக்கும்போது, நீங்க என்ன பண்ணலான்னா, எல்லாருக்குமே ஆரான்னு இருக்கும். எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி இருக்கு. ரீக்கிங்கிறது நமக்குள்ளேயே இருக்கு. அத ரொம்ப ஆக்டிவேட் பண்ணணும் அவ்வளவுதான். அதற்கு தான் தீட்சை இல்லையா? ஸோ, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த 2 கையும் நல்லா இப்டி 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 நல்லா தேய்க்கும்போது, கையில ஒரு சூடு மாதிரி வரும் இல்லையா? நல்லா இப்டி தேய்ச்சு, 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 தேய்ச்சு இப்டி பண்ணிட்டு, இப்டி கை கொண்டு போகும்போது கை விறுவிறுன்னு இருக்கும். அப்போ இது ஒரு எனர்ஜி ஃபார்மேஷன் ஆகும். இந்த எனர்ஜியில கையில ஒரு சீ பால் ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வம் யார் இருந்தாலும் சரி. காளி, வாராகி, அப்புறம் சிவன் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்க ஹனுமான். இப்போ இந்த காளியோட சேர்ந்தது என்ன? பெரிய கத்தி அந்த மாதிரி. இப்போ முருகனோட சேர்ந்தது வேல். அந்த மாதிரி திரிசூலம். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதெல்லாம் அந்த சீ பால்ல இருக்கிற மாதிரி நெனச்சுட்டு ஹனுமான்னா கதா இருக்கிற மாதிரி. அந்த சீ பால்ல இருக்கிற மாதிரி ஒரு பால் ஒண்ணு ஃபார்ம் பண்ணோம். இமேஜினரி பால் தான். சீ பால் சொல்லுவாங்க. அது ஃபார்ம் பண்ணிட்டு, அதுல இருக்கிற மாதிரி நெனச்சுட்டு, இப்போ உங்களுக்கு உங்களுடைய தெய்வத்தின் பீஜ மந்திரம் தெரிஞ்சது. இப்போ காளிக்கு க்ரீம்னு சொல்றோம். நீங்க ஹனுமான்னா, ஓம் ஹனுமதே அப்படின்னு சொன்னாலும் பரவால்ல. அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு பீஜ மந்திரம் தெரியும். இல்ல ஓமே போட்டுக்கிறீங்கன்னா, அந்த ஓம் அதுல இருக்கிற மாதிரி. ரேகி பிராக்டிஷனர்ஸா இருக்கீங்க. இல்ல உங்களுக்கு சில ஹீலிங் மெத்தட்ஸ் தெரியும்னா, அதெல்லாம் அந்த பால்ல இருக்கிற மாரி நெனச்சுக்கோங்க. அந்த பால் மேக்ஸிமம் கோல்டன் கலர்ல இருக்கிற மாரி நெனச்சுக்கோங்க. நெனச்சுட்டு, இல்ல நீங்க அதுக்குள்ள வந்து என்ன அனுப்புறீங்கன்னா, நடந்து முடிஞ்சுட்டு தான் நெனைக்கணும். என் பிள்ளை ஆரோக்கியமா இருக்கான். என் பிள்ளை இந்த படிப்ப முடிச்சுட்டான். அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு வெளியூர்ல. அந்த மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சுட்டதா, இல்ல நல்ல இடத்துல திருமணம் நடந்துருச்சு. அப்படின்னு கூட எழுதிட்டு, இந்த பால்ல இருக்கிற மாரி நெனச்சு இந்த யூனிவர்ஸ்க்கு என் பிள்ளையிடம் கொண்டு போய் சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு நம்ம கட்டளையை மேற்கொள்ளும். அந்த அந்த கொண்டு போய் அந்த சீபால் அங்க ரிசீவ் பண்ணு. இப்படி இது வந்து ரேக்கி பிராக்டிஷனர்ஸ்க்கு இல்ல பிராணிக் ஹீலிங் கத்துக்கிட்டவங்க, இல்ல தீட்சை வாங்கினவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும் இது பண்றதுக்கு. இல்ல நார்மல் பீப்பிள்ல கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஜர்னிக்குள்ள இருக்கும்போது, உங்களால ஈஸியா இத ஃபார்ம் பண்ண முடியும். இல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, உங்களால இது பண்ண முடியும். ஸோ தொலைதூரத்தில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பிரேயர்ஸை நீங்க அனுப்பலாம். உங்களுடைய ஆசைகளை நீங்க அனுப்பலாம். இந்த மாதிரி கைய தேய்ச்சு ஒரு பால் ஃபார்ம் பண்ணி, அது கோல்டன் கலர்ல இருக்கிறதா நெனச்சு, அதற்குள்ள சிம்பல்ஸ் எல்லாம் அதில போட்டு, குறியீடுகள் எல்லாம் போட்டு, இல்ல வார்த்தைகள் போட்டு, அட்சரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா, அது எல்லாம் போட்டு, மந்திரங்கள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் போட்டு, யுனிவர்ஸ் கிட்ட இது என் பிள்ளை இடம் கொண்டு போய் சேர்த்துடுங்க அப்படின்னு அந்த பால யூனிவர்ஸ் கிட்ட குடுத்துடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதுதான் டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல ஒரு பார்ட் இது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு, தூரமா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய எனர்ஜியை நீங்க அனுப்பலாம்.